Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் 2வது நாளான இன்று ஊர் தரப்பினர் சாமி தரிசனம் இன்று செய்ய உள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரை யாரும் சாமி தரிசனம் செய்ய கோவிலுக்குள் செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் அருகே உள்ளது மேல்பாதி கிராமம். இந்த கிராமத்தில் சிறப்புமிக்க திரௌபதி அம்மன் கோவில் என்ற கோவில் இந்த பகுதி மக்களால் நீண்ட காலமாக வழிபட்டு வரப்படுகின்ற அந்த திரௌபதி அம்மன் கோவில். இந்த கோவிலில் 2 தரப்பினரிடையே சாமி வழிபாடு தொடர்பாக மோதல் ஏற்பட்டு இந்த நீதிமன்றம் வரை சென்று, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரை சென்று இந்த வழக்கு தொடரப்பட்டு அந்த 2 தரப்பினரும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்போது இந்த 2 தரப்பினரும் யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் என தீர்ப்பின் அடிப்படையில் நேற்றைய தினம் நீண்ட காலத்தை 2 ஆண்டுகளுக்கு பின்பு நேற்றைய தினம் கோயிலானது திறக்கப்பட்டது. நேற்றைய தினம் கோயில் திறக்கப்பட்டு பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என காவல்துறை சார்பில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் இவர்கள் ஊர் தரப்பு மக்கள் சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். ஆனால் தற்போது வரை 2வது நாளாக ஊர் தரப்பு மக்கள் சாமி தரிசனம் செய்ய வரவில்லை. அவர்கள் தரப்பில் நாங்கள் கோவிலை முழுவதுமாக 2 ஆண்டுகளாக மூடியிருந்த காரணத்தால் அதன் பல்வேறு சாங்கியங்கள் செய்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதுக்கு பின்னரே நாங்கள் சாமி தரிசனம் செய்ய வருவோம் என தெரிவித்தனர். தற்போது 2வது நாள் இன்று காலை 5 மணி அளவில் கோயிலானது நடை திறக்கப்பட்டது. 7 மணி வரை கோயில் திறக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை ஒரு நபர் கூட சாமி தரிசனம் செய்ய வரவில்லை. இதனைத் தொடர்ந்து பூசாரி உள்ளிட்ட நபர்கள், காவல்துறையினர் மற்றும் அறநிலைத்துறையின் அதிகாரிகள் கோயிலை பூட்டிவிட்டு மீண்டும் சென்றுள்ளனர். இன்று மாலை சுமார் 5:50 மணி அளவில் இந்த கோயிலானது நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. 5:30 மணி முதல் மாலை 7 மணி 6:30 மணி வரை இந்த கோயிலானது திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஊர் தரப்பு மக்கள் இன்று மாலை சாமி தரிசனம் செய்யலாம் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.